சவணசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெளிவா செம்ம குவாலிட்டியா. நான் சொன்ன மாரி சொல்கிறேன், ஷாப் வீடியோ போடுறேன் சொன்னேன். கரெக்டாக 9 மணிக்கு அப்டேட் பண்ண போகிறேன். பாருங்கள், நிறைய வண்டி வந்து சில 2 முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேட்டு இது பண்ணிங்க. அருமையான வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள். 2011-12 ஓனரு. கஸ்டமர் 2.25 சொல்லி 2 ரூபா சொன்னாங்க. 1,95,000 சுகுராக கொடுத்துடலாம். கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேச்சு தரேன். ஷிஃப்ட் டிசைர் பாருங்கள். 2013-14 ரிஸ்ட்டு 3.25 ரூபா கேட்டு லாஸ்ட்டாக 2,95 ஃபைனல் நிற்கிறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி தரேன். சொல்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பார் சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எதுக்காக வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோன்னு சொல்லிட்டு சில இதுவே இருக்குது, எண்ணமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மதுரை மேலூர் சேர்ன்ற ஒரு பையன் வேறு லெவல் பண்ணி வச்சுக்கிறாப்பில் பாருங்கள். நான் இதில் ஒன்று படித்தேன், அதனால் சொல்கிறேன் நான். அதாவது அவங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அது அவங்க அப்பா கூட கிடையாது. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சமையல் கட்டெலாம் போனீங்கன்னாக்கா சமையல் வேலை செய்வாங்க. கல்யாண மண்டபத்தில் போனீங்கன்னாக்கா அப்போ செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஒரு பையன் ஒரு பொண்ணு, 7ஆவது படிக்கிற பையன். அம்மா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா அப்படி சொல்லிட்டு கேட்க சொல்லி, எங்கம்மா கறன்னு கேட்டாக்கா, இல்லை ராஜா நான் மண்டபத்தில் வேலை செஞ்சுக்கிறேன்னு. நேராக அந்த பையன் வந்து பார்த்தாக்கா, சும்மா கிட்டத்தட்ட ஒரு மூட்டை சிப்போம் வெங்காயம். அந்த வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறான் அந்த அம்மா. கண்ணுலாம் தண்ணி, வெங்காய தண்ணி. என்னம்மா இதெல்லாம் வெட்டினா? இல்லைண்ணா, காலையில் வந்து நம்ம மண்டபத்துக்கு எல்லாம் வச்சு கொடுண்ணா, அதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக வெட்டினாதான் அப்படி சொல்லிட்டேன். என்னம்மா இவ்வளோ கஷ்டப்படுவான்னு அந்த பையன் கேட்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நான் நல்லா படிச்சினாக்கா என் கஷ்டம்லாம் தீர்ந்துருந்தா, அதெல்லாம் கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. அந்த பையன் அதே பார்த்துட்டு எப்படின்னா வெறித்தனமாக படிக்கணும் நல்லா படித்து பெரிய ஆளாகி இன்றைக்கி மதுரை மேலில் டாப்பில் தான் தாய்க்கும் தான் தாய் நாட்டுக்கும் பெருமை கொடுத்து ஒரே பையன் வந்தாங்க. என்னன்னாக்கா, வெங்காய மிஷினை கண்டுபிடிச்ச ஒரே பையன் வந்தாங்க. வெங்காய மிஷினை கண்டுபிடிச்சி இன்றைக்கி தன் தாய்க்கும் தாய் நாட்டுக்கும் பெருமை கொடுத்து வேறு லெவலுக்கு அந்த பையன். அதனால் சொல்கிற பாருங்கள், நம்மளால் முடியாது, வராது, போவாதுன்ற வார்த்தையே கூடாதுங்க. எதுக்கும் வெறித்தனமாக கொல்லியோடு வாழ்க்கத்துங்க. அடுத்து பாருங்கள், சொல்ல எனக்கு கண்ணே கலங்கிச்சு. எவ்வளோ பாருங்க. அடுத்து பாருங்கள், 2001 மாடலு 2002 மாடலு எஃப்சின்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். வண்டியில் வெறும் 55 ரூபா நான் சொல்கிறேன். கிட்டவா 52 ரூபாய் குத்துறேன் சார். யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்லுங்களுக்கோசம், என் அன்பு தெய்வங்கள் சார். எத்தனை போ சார், நல்லா கணும் சார். அடுத்து பாருங்கள், டாடா இண்டிகா 2016-17 ரிஸ்ட்டு. ஓனர் பார்த்தினாக்கா 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டாக 2,50,000 கேட்டு 2.25 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். இந்த வெர்னா பாருங்கள், வேகனர் 2010-11 ரிஸ்ட்டு 2 ஓனரு. 11-12 ரிஸ்ட்டு 2.25 லட்சம் கேட்குறாங்க. கிட்ட வாங்க, 2.10, 2.5, 2,05,000 சுகுராக கொடுத்துடலாம் சார். சீப் அண்ட் பெஸ்ட்டில் டீசல் வண்டி பாருங்க. டீசல் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 85,000 வண்டி கொடுத்துட்றா. டீசல் நீங்கள் வர்றீங்க, இந்த சரவண தர்றங்க டீசல். அடுத்து பாருங்க, என்னன்னாக்கா பேசினா இருந்தாக்கா டக்குன்னு ஒரு எனர்ஜி டீசல் அப்படி சொன்னா அப்படியே டக்குனு ஒரு எனர்ஜி வந்துடும், பூஸ்ட்டு. உங்களுக்கு எல்லோரும் நான் தரேன். அடுத்து பாருங்கள், வெர்னா பாருங்கள் 2012-13 ரிஸ்ட்டு 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் அஷ்டம் போயிட்டீங்க. 2,90,000 கேட்டு 2,75,000 13-14 ரிஸ்ட்டு. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி தரேன் சார். அருமையான வண்டி சார். நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க வண்டியில். ரெனால்டு பல்ஸு பெட்ரோல் வண்டி, நிசான் 2016-17 ரிஸ்ட்டு, ஒரே ஓனரு, பெட்ரோல். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 3,60,000 கேட்குறாங்க. 3,50 பேசி முன்ன பின்ன தருவாங்க. இது இன்னும் புக்கு டாக்குமெண்ட் வரல சார், அதனால் பார்த்தேனே. அருமையான ஜொன்னு பார் சார். 2001 மாடலு 2029 30 ரூபாய் பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு. நம்ம தரப்போட்ட மாறு ஜென்னு பார்த்தோன்னாக்கா எவ்வளோ கேட்டால் வெறும் 75 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு 68 ரூபாய்க்கு சுகராக குத்துடலாம். குறைச்சிக்க அதுக்கு குறைக்க மாட்டாங்க.
வேகனர் பாருங்க 2005 மாடலு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அலாய் வீல் எல்லாமே இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டினாக்கா 1,00,000 கேட்குறாங்க. 95 ரூபா, 90 ரூபா, 87 ரூபா, 82 ரூபாய்க்கு சுகராக கொடுத்துடலாம். குறைச்சிடாதீங்க, நல்ல ரேட்டான். இந்த வண்டி பாருங்க 2010 மாடலு, 11 ரிஜிஸ்டர், 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,10,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி தரேன். இந்த வண்டி பாருங்க ஃபிகோ வந்து நிறைய பேர் கேட்டுக்கிறேன். ஃபிகோவை 2013, 14 ரிஜிஸ்டர், 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் எவ்வளோ கேட்டிங்கனாக்கா கஸ்டமர் 2,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, 2,5, 2,10, ஒரு 2 ரூபா, 1,95,000 சுகுராக கொடுத்துடலாம். நிறைய வண்டி வந்துக்குது, வாங்க விட்டுறாதீங்க. நம்ம எனக்குன்னு ஒரு பேர் அடமொழி ஆகி போச்சு, லோ பட்ஜெட் சரணுன்னு சொல்லிட்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த என்னுடைய அடமொழி லோ பட்ஜெட் சரணம் வச்சு சொல்லிட்டு. எங்கள் ஆளுங்கெல்லாம் வச்சு பண்ணுறாங்க லோ பட்ஜெட்டு எல்லா பேரும் எல்லாம் கன்சல்ட்டிங். ஆனால் சேலம், ஈரோடு, தென்காசி எல்லாம் வச்சுங்க லோ பட்ஜெட் அடமொழியை வச்சுட்டாங்க. வச்சுட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆனால் நீ மட்டும் நல்லா விற்கிறண்ணா. நிறைய பேர் லோ பட்ஜெட் கேட்குறாங்கண்ணா, என்னை மட்டும் திட்டுறாங்கண்ணா அப்படின்னா. என்னன்னு கேட்டாக்கா, இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஏன்னா சொல்லலான்னு சொல்கிறேன், அதுக்கு நான் சொல்கிறேன், இந்த ரொம்ப கம்மி ரேட்டில் கூட இது பண்ணாதீங்க. ஒரு ரீசனாக மாடலு அதுக்கு பார்த்து ஒரு 1,000 ரூபாய்க்கு மேலே எடுங்க, நல்லாயிருக்கும். ஏன் சொல்லிட்டா, பல நேரத்துக்கு போனேன், வண்டியை தந்தேன், நல்லா இருக்குதுன்ற வார்த்தை வரணும். பரவாயில்லப்பா, நல்லா வண்டி சரவணம் போனேன், நல்லா இருக்குது, இங்கே போய் ஏமாந்துன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. என் வண்டி எடுத்து போட்டு என்னை திட்டுறாங்கண்ணா, லோ பட்ஜெட்டில் நான் போட்டு வச்சுட்டு நான் விட்டால் என்னை திட்டாங்கண்ணா, காணாமலாம் திட்டாங்கண்ணா. நல்ல பொருளாக கொடு, நல்ல பொருளாக கொடு, நல்லாவும் கொடுத்தினா யாரும் திட்ட மாட்டாங்கண்ணா. என்னை திட்டால் மட்டும் பரவாயில்லண்ணா, என்னையும் திட்டுறாங்க, பக்கத்துட்டு பொண்டாட்டியும் சேர்த்து திட்டுறாங்கண்ணான்றாங்க. அப்படி கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக கொடுங்கண்ணா. விலை கம்மியாக இருந்தால் கூட இருக்கிறத சொல்லி கொடுத்தாக்கா. இதில் வந்து இப்போ பாருங்கள், நேற்று ஒரு வண்டி சொன்னேன் நான், அந்த வண்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஏசி கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் இருந்தாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நான் அதுமாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா எடுத்துன்னு போவாங்க. எல்லாம் கனவு, அவங்களுக்கு ஒரு ஆசை எல்லாருக்கும். காரு வாங்கிடும் போது சில கனவுங்க எல்லாமே. எப்படின்னா நம்ம வீட்டில் காரு கிடைக்குமா, ஒரு மரம் செடி, கொய்யா செடி இருந்தாலும், ஒரு வாழை மர செடி இருந்தாலும் அது பக்கத்தில் ஒரு கார் நிற்கணுமா கனவு எல்லாருமே. ஏன் சார் பணம் என்ன சார் சும்மா வருது சார், நீங்கள் தான் சொல்லுப்பாளா, இன்னும் மரத்தில் காய்ச்சி இந்த உரி எடுத்து கொடுக்குன்னு சொல்லுப்பாளா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பானோ. ஒரு ரூட்டில் டூல் இருக்குதோ, கழுத்து செயின் இருக்குதோ, மோந்திரம் இருக்குது, எதுவுமே இருக்காது. காருன்னு ஒன்று இருக்கணும். அதனால் நல்ல பொருளாக கொடுத்துட்டு நல்லா எடுத்துன்னு போய் இருக்கிறத சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக எடுத்துன்னு போவோம் சார் எல்லாருமே. அதான் ஒருத்தர் சொல்லிட்டாரு, என் பங்காளி இனோவா வாங்கிட்டாப்புல, நான் சின்னதாக ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு 8 எனக்கு வாங்கி கொடுண்ணா, என் பங்காளி எதுக்கு நிற்க வச்சு காட்டுறா அப்படின்றாப்புல. அதுமாதிரி வாங்க எத்தாரா, நல்ல பொருளாக கொடு, எடுத்துன்னு போகலாம். விலை கம்மியாக கொடு சார், என்னுடைய தாரகம் மாதிரி விலை கம்மியாக கொடுங்க சார். அடுத்து பாருங்க 2010 மாடலு. இந்த வண்டி விலை சொல்லிட்டேன் நினைக்கிறேன், சொல்லிட்டேன்ல. 10 மாடலு 1,10,000 சொன்னேன்னா சொல்லிட்டேன். i20 பாருங்க 2010, 11 ரிஜிஸ்டர், 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு, பெட்ரோல். செம்மையான வண்டி சார், பெட்ரோலு சூப்பராக வண்டி. i20ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் வண்டி 2,15 லட்சம் கேட்குறாங்க. 2,10,000 சொல்லி 1,95,000 சுகராக கொடுத்துருவாங்க சார். நீங்கள் 2,000 ரூபாய் விற்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. நல்லாயிருக்கும் வண்டி, விட்டுறாதீங்க. வெறும் 1,95,000 இந்த வண்டி தரேன். 2015 மாடலு, 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 1,75,000 கேட்குறாங்க. டாட்டா இண்டிகா டிஎல்எஸ் டீசல் வண்டி. கிட்ட வாங்க, முன்ன பேசி தரேன். ஸ்கார்பியோ பாருங்கள் 2007, 8 ரிஜிஸ்டர், 2029 பேப்பர் கரண்ட்டு. கஸ்டமர் 2,15 லட்சம் கேட்டு சார் 2,90,000 கேட்குறேன். 2,75,000, 2,75,000, ஒரு 2,80,000 தான் ஆகும். இந்த வெஷா பாருங்கள் 2003, 4 ரிஜிஸ்டர், 2029 பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1,75,000 சொன்னாங்க. 1,65,000 ஆகணும், 1,55,000 ஆகணும், 1,45,000 சுகுராக கொடுத்துடலாம்.
ஒரு ஸ்கூல் ட்ரிப்புக்கு, ஒரு துணி வியாபாரத்துக்கு, ஒரு பிஸ்கெட் வியாபாரத்துக்கு, ஒரு வெங்காய தக்காளி போட்டு சீட்டு கைட்டு போட்டு வியாபாரம் பண்ணலாம். நல்லா இருக்கும். வந்து பாருங்கள், முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். இந்த விஸ்டா பாருங்கள், 2010 மாடலில் 2012 மாடலு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, குவாட்ரா ஜெட் இன்ஜின். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமரு 1,95,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி எடுத்துறேன். இந்த வண்டி பாருங்கள், 2014-15 ஜிஸ்ட்டு சுசுகி சியாஸு. கஸ்டமர் 5 ரூபா கேட்குறான். 4,75,000 சுகுராக கொடுத்துடலாம். ஓனத்தை டீசல் வண்டி. நிறைய பேர் ஈகோ கேட்டிங்க சார். ஈகோ 2018-19 லிஸ்ட்டு 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி 18-19 5,000 ரூபா, 5,45 ரூபா, 5,15 ரூபா போனிக்குது. 5,15 ரூபா சொன்னாங்க. 5,15 கிடையாது, 5 ரூபா கிடையாது, 4,75,000 கிடையாது, 4,50 கிடையாது, 4,15 கிடையாது, 4 ரூபாயும் கிடையாது. எவ்வளோ தர? 3,95 கிடையாது, 3,85 கிடையாது, 3,75,000 சுகுராக கொடுத்துலாம் சார். எவ்வளோக்கியா? இப்போ எங்கேருந்து எங்கே வந்துட்டு போச்சா? பணத்தை கண்ணில் காட்ட எடுத்து கொடுத்துட்றேன். லோன் ஆச்சுன்னு நம்மக்கிட்ட கிடையாது. ஃபோனுக்குன்னு பணத்தில் நேரடியாக வாங்க எடுத்துறேன். அடுத்து பாருங்கள், 2007 மாடல் 8 ரிஸ்ட்டு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டேன் i10 பார்த்தீங்கன்னா 1,65,000 சூறாக கொடுத்துடலாம். வாங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும், வண்டி பார்த்தா கும்முன்னு இருக்கும். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. எப்படி இருக்கா? டீசல், பெட்ரோல். அதனால் வாங்க, விட்டுறாதீங்க. நல்ல வண்டி நான் தரேன், எடுத்து போங்க. ஒரு மந்திரம் சொல்கிறவே சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா நம்மள அடமொழி இதெல்லாம். சார், ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன்ப்பா சார். பாஸ் பண்ணு சார், சொல்கிறேன் முக்கியமாக. சார், ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் சார். எப்படியா? ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். எதிராளி மட்டும் பகைச்சிக்காதீங்க சார். அதாவது கோவமே படாதீங்க. எப்படியா? அவன் எதிர்க்குவே எதனா ஒன்று வச்சு செஞ்சுட்டு போ சார். நல்லா பாராட்டு. அவனே வாயில் பாராட்டுற மாதிரி எதனா செஞ்சுட்டு போ சார். உன்னால் முடியும் சார். சும்மா போய் அவனை போய் பகைச்சிக்காது சார். ஜெயிக்கணும் முடிவு எடுத்துட்டுனா எதிராளி பகைச்சிக்காதீங்க. அவன் எதிர்க்கு அவன் வாயிலேயே எதனாலும் ஒன்று உண்மையை செஞ்சுட்டு போ சார். உன்னால் முடியும் சார். நம்ம இருக்கிற நினச்சி கொஞ்ச கால வாழ்க்கை சார். இவன் இது பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இதை செஞ்சுட்டான் நினைக்காதீங்க. அவன் வாயிலேயே அவனே வந்து எங்கேயோ போயிட்டான்பா சரவண, எங்கேயோ போயிட்டான்பா ராம, எங்கேயோ போயிட்டான்பா ரமேஷ் அப்படின்ற வார்த்தையை வந்து அவன் வாயில சொல்ல வைக்கணும் சார். அதான் சார் வாழ்க்கை. நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. டீசல், பெட்ரோல். நன்றி வணக்கம் சொல்கிறதுக்கு உள்ள 2 காமிச்சிருவாங்க. அடுத்து பாருங்கள், 13-14 லிஸ்ட்டு. அதாவது மகேந்திராவில் விவா டீசல் வண்டி. இதில் என்னன்னாக்கா வண்டி புக்கெலாம் இருக்குது சார். என்ஓசி லெட்ரு வந்து அந்த கஸ்டமர் மிஸ் பண்ணிட்டாரு. அதனால் என்ஓசி லெட்ரு வந்து நான் வாங்கி தரேன். எனக்கு ஒரு 15 நாள் 20 நாள் டைமு பரவாயில்ல வாங்கி தரேன்றாக்கா நான் கண்டிப்பாக இந்த வண்டி விற்று தரேன். ஏன்னா அவர் பாவம் எங்கேயோ வச்சுட்டாரான், வாங்கிட்டுக்கிறாரு, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரான். அதனால் வாங்கி தரேன். கஸ்டமர் 2,15 லட்சம் கேட்டு 2 ரூபாய் கேட்டு 1,90,000. எனக்கு 10 நாள் 15 நாள் டைம். 2012 மாடல் 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு 1,65,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க, ஒரு 1,25,000 முன்ன பின்ன பேசி தரேன் சார். அடா 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 வண்டியா இது? யாருன்னு கேட்டால் நீங்கள் அசந்து போயிடுவீங்க. டெம்போ ட்ராவலர். அதாவது ஸ்கூல் ட்ரிப்புக்கு, ஒரு ஹோட்டலுக்கு, எல்லாத்துக்கும் செம்மையாக சார். யாருனாக்கா நம்ம விஐடி காலேஜ் தெரியுங்களா? நம்ம காட்பாடி மட்டும் விஐடி காலேஜ் அவர் தையாது இந்த வண்டி சார். பல கோடிக்கு, பல லட்சங்களை, பல கோடிக்கு அதிபதி. அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த மரியாதை, இவ்வளோதான் கோடி கோடியாக சம்பாதிச்சானா ஐயா வாங்க ஐயான்னு சொல்லிட்டு அந்த ஆணவம் அகம்பாவன்றது அந்த வார்த்தைக்கே இடல சார் அவர்கிட்ட. ரொம்ப பணிவான மனிதன் சார் அவர். உண்மையிலே அவர் தான் வண்டி. அவர் பேர் மேலே தான் இருக்குது. வேணும்னு வச்சுங்க 3,15 லட்சம் கேட்டு 3 ரூபா கேட்குறேன். தன்னை முடியறது தப்பே கிடையாது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கலந்து வண்டி. சரியான வண்டி. டெம்போ ட்ராவலரு அருமையான வண்டி. சொல்ல முடியாத வண்டி. நீ வேணால் பணக்கார கூட ஆயிடலாம், பல கோடீஸ்வரனோட ஆயிடலாம். இந்த ஸ்கூல் ட்ரிப்புக்கெலாம் இருக்குது. உள்ளே வந்து பாருங்க, நல்லா இருக்கும் வண்டி. இவங்க என்னன்னாக்கா நம்ம அந்த காலேஜில் படிக்கிற பசங்கள் எல்லாருக்கும்
இந்த சாப்பாடுலாம் ஏற்றின்னு வர்றது வச்சுருந்தார் அவர். 2011 மாடலு, 2 ஓனரு. இன்றைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து 7 லட்சம் 8 லட்சம், அதிகபட்சமாக 5 லட்சம் 5 லட்சம்ப்பா. அவர் 3 லட்சம் என்கிட்ட சொல்லிக்கிறாரு, 3.25 ரூபா சொல்லிக்கிறாரு. கெட்ட வாங்க முன்ன பெண்ணு பேசி சேர்த்தனா. நல்ல வண்டி, டெம்போ ட்ராவலரு, 4 டயர் நல்லா இருக்குது, இன்ஜி சம மணி மாரி செஞ்சுன்னு. வெறும் எவ்வளோ ஓடிக்குது? 9500 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது. நீ நம்புவீங்களா சொன்னாக்கா? வெறும் 9500 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது. ஏன்னாக்கா அந்த ஸ்கூல் காலேஜ்லேருந்து அந்த ஸ்கூல் வரைக்கும் தான் போயிட்டு வந்துக்குது. அவ்வளோ தரமான வண்டி இது. சூப்பராக சார் வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வேறு என்ன எடுத்து போயிட்டாங்கன்னா வருத்தப்படாதீங்க. அடுத்து ஒரு வண்டி ஒன்று வந்து கிட்ட வருது. என்ன வண்டி பார்த்தா அசந்து போயிடுங்க சார். கேரளா வண்டி, எவட பெண் குட்டி அப்படின்ற மாரி கேரளா வண்டி ஒன்று வந்து சரியான வண்டி. நம்ம சேட்டா வண்டி, சேட்டா சொல்லுவாங்க கேரளாவில் வண்டி. எர்த்திகா வண்டி, 2012 மாடலு, மெரூன் கலரு, 4 டயரு, புது டயரு, சரியான வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா இந்த வண்டி இல்லை, கஸ்டமர் 3,50,000 கேட்குறாங்க. சார் சரியான எர்த்திகா விட்றாதீங்க. நான் ஓவரில் வீடியோ பண்ணணும்ல இல்லை, எங்கள் தம்பி ஸ்கூல் எடுத்து போயிடாரு. அந்த வண்டி வந்து வீடியோ போடலாம், டைம் ஆகிடும், அது அப்டேட் பண்ணலான்னு பார்க்குறேன். விட்றாதீங்க. எர்த்திகா கேஏ வண்டி, 2012 மாடல், நல்ல வண்டி, தரமாக இருக்கும். எவ்வளோ கேட்டால் வெறும் 3,55,000 இல்லை, 50,000 இல்லை, வெறும் 3,45,000 அந்த வண்டி கொடுத்துடலாம். சரியான கேரளா வண்டி, விட்றாதீங்க. தரம் காட்டுறேன் பாருங்கள். இது டிசைர் எங்கள் அப்பா, அது வானா சொன்னால் கேட்கல, எனக்கு ஓணுனாரு. சரி கொடுத்துட்டு எடுத்துப்போங்க. ஓட்டம் விடு சார், வயசான காலத்தில் ஓட்டம் ஒரு ஆசை, ஏன்னா எங்கள் அப்பா கொடுத்துட்டேன். அந்த வண்டி பாருங்கள், வெறும் 95,000 அந்த வண்டி கொடுத்துடலாம் சார். 2008 மாடலு, 2 ஓனரு, இன்சூரன்ஸ் எல்லாம் கரலுக்கு வண்டி. வெறும் 95,000 சுகராக கொடுத்துடலாம். கெட்ஸு, எண்ணம் போல் வாழ்க்கை சார். நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறோம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும். சார் நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும், வண்டியை பார்த்தா கும்முன்னு இருக்கும். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. நன்றி, வணக்கம்.